வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வெஜிடபிள் புலாவ் தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் ரொம்ப சுலபமாக இந்த வெஜிடபிள் புலாவை குக்கரில் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, சின்னதாக இருந்தால் ஒரு 8 பல் சேர்த்துக்கோங்க, 7 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியை சேர்த்து ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுறலாம். $150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 100 கிராம் அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கினது, ஒரு கேரட் நறுக்கினது, அதே அளவுக்கு பீன்ஸ், அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு குடமிளகாய், இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். இப்போ இதோட 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளி நறுக்கினது, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். கிட்டத்தட்ட தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அரிசி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பாவும் சேர்க்கலாம், சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம். 1 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் எப்போவும் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சர்க்கரை, அரை டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி மிதமான தீயில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மணக்க அருமையான சுவையில் நம்மளோட வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிருச்சு. தயிர் பச்சடியோடு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோட்டல் சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் புலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.